ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ யாருக்கும் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ்க்கு தான். தயவுசெய்து கோச்சிக்க வேணாம். உங்களுக்கான இந்த வீடியோ போடுறேன்னு தயவுசெய்து கோவிக்க வேணாம். என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீல்ஸ் பாருங்கள், ரீல்ஸ் போடுங்க, சரிங்களா? ஆனால் வண்டியை ஓட்டிக்கிட்டு ரீல்ஸ் போடாதீங்க. டிரைவிங் பண்ணிவிட்டு ரீல்ஸ் போடாதீங்க. என்ன ரீல்ஸ் போட எவ்வளோ நேரம் ஆகும்? குறைஞ்சது 15 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் ஆகும், சரிங்களா? அந்த ரீல்ஸ் போடுறதுக்கு நீங்கள் டிரைவிங் பண்ணிகிட்டே தான் ரீல்ஸ் போடணும் யாருன்னு சொன்னாங்களா? இல்லை. எதுக்கு நான் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, நீங்கள் பகல் இரவுமாக உழைக்கிறவங்க, சரிங்களா? நமக்கு உழைப்பு இருந்தால் தான் நாளைக்கு குடும்பத்தை பார்க்க முடியும், சரிங்களா? அப்படி இருக்கையில் நீங்கள் ரீல்ஸ் பண்ணிகிட்டே மொபைலை பார்த்துட்டு ரீல்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் முன்னாடி என்ன வருதுன்னு கூட கவனிக்க மாட்டீங்க, சரிங்களா? அது எதுலேயோ கொண்டு போய் விட்டுரும். தயவுசெய்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க. அதாவது ரீல்ஸ் பண்ணணுமா, கண்டிப்பாக வண்டியை நிறுத்திட்டு பண்ணுங்கள். இந்த யாருமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ட்ரைவிங் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே நல்லா இருக்குது, ரீல்ஸும் சூப்பராக போடுறீங்க, ரீல்ஸ் சரிங்களா? ஆனால் வண்டியை நிப்பாட்டிட்டு போடுங்க, ரீல்ஸ் போடுங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? அதாவது உலகத்தில் டிரைவருங்க ஒரு காலத்தில் மதிக்காத ஒரு வேலையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கிடையாது. இடத்துக்கு இடம் டிரைவர் தான் முக்கியமாக இருக்காங்க. எல்லாருக்குமே டிரைவர் முக்கியமாகிட்டாங்க. ஆனால் டிரைவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன்னா பொய். அது சும்மா ரீல்ஸ்க்காண்டி அப்படி பண்ணுறது, அதுதான் பொய், சரிங்களா? ஆனால் நான் சின்ன அட்வைஸ் தான். தயவுசெய்து வீடியோ போடுங்க, டிரைவிங்கை நிப்பாட்டிட்டு பண்ணுங்கள். அப்படி நீங்கள் டிரைவிங் பண்ணிகிட்டே வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா நிப்பாட்டிட்டு அந்த இதை டிரைவிங் பண்ணுற மாதிரி வச்சு வீடியோ எடுங்க, சரிங்களா? ஏன்னா வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறோம்னா யாருக்காண்டி கஷ்டப்படுறோம்? குடும்பத்துக்காண்டி. ஏன்னா ஒரு டிரைவர் ஆனானா அவனுக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்கும். பல கஷ்டங்களை தாண்டி தான் அவன் டிரைவர் வேலைக்கே போயிருப்பான். எவ்வளோ வேலை இருக்குது, ஏன் டிரைவர் வேலையை சூஸ் பண்ணணும் ஒரு மனுஷன்? சந்தோஷத்துக்காண்டியா, ஹாப்பிக்காண்டியா, ஊர் சுற்றுறதுக்காண்டியா? கிடையாது. ஆனால் குடும்பத்தில் கஷ்டம் இருக்கிறனால தான் அந்த வேலையை அவன் சூஸ் பண்ணுறான், சரிங்களா? ரீல்ஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி ரீல்ஸ் பாருங்கள். ஆனால் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களால் பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க, நேரத்துக்கு 3 வேளைக்கு சாப்பிடுங்க. என் வாழ்க்கையில் நான் ஏன் இதை ஷேர் பண்ணுறேன்னா, நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த கஷ்டத்தை சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, சரிங்களா? நீங்கள் இன்றைக்கி ரீல்ஸ் பண்ணிட்டீங்க, நாளைக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா யார் கேட்பா? இந்த ரீல்ஸ் போட்டுருந்தான், வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தான், இவனுக்கு என்ன தெரியும், ஒரே பைத்தியக்கார மாதிரி ரீல்ஸ் போடுறான் அப்படின்னு நினச்சிட்டான் பேசுவாங்க. தவிர ரீல்ஸ் போட்டனால நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவுசெய்து வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரீல்ஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதுவே உங்களுக்கு லைஃப்க்கு நல்லது. சரி, நான் சொல்கிற கோச்சிக்க வேணாம். சாரி.